பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் ராஜி இருந்துட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கதிர் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறதுனால ஃபோன் எடுக்காமலே இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கதிர் வேறு ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவுக்கு தனியாக கூட கதிர் இருக்கலாம்ல, அதனால் கொஞ்சம் பொறுமையாக அவசரப்பட்டா ஒன்றும் பண்ண முடியாது, வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஐயோ என் அண்ணனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு எதுக்காகவும் கவலைப்படாத, உன் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, அவரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நல்ல மனசு தாங்க, ஆனால் அவருக்கு ஏங்க கடவுள் இவ்வளோ பெரிய வியாதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஐயோ என் அம்மா இதெல்லாம் எப்படி தான் தாங்கிட்டு இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவை நான் இப்பயே பார்க்கணுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காந்திமதியும் நம்ம மாறி எல்லாருமே கோமதியோட வீட்டுக்கு தான் வராங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் அண்ணனை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கு, எல்லாத்துக்கும் மூத்தவன் அவன்தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு இவ்வளோ பெரிய வியாதி இருந்திருக்கு, இது தெரியாமல் இவளுடைய புருஷன் கரிச்சு கொட்டிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.